கரப்பான்பூச்சிக்கே ஒரு காலம் வரும்போது வக்காளி உனக்கு ஒரு காலம் வராதாடா. ஆமாம், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக பேசப்படுற ஒரு பார்ட்டியோட நேம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் எல்லா இளைஞர்களையும் பார்த்து போடா கரப்பாம்பூச்சி பயல்களா அப்படின்னு திட்டின ஒரே காரணத்துக்காக ஒரு தனிநபரால் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எஸ், ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த அபிஜித் இவர் தான் இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியாவோட பவர் என்னன்னு உண்மையாக நிரூபிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமை தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஸோ நல்ல ஒரு எண்ணத்தோட ஆரம்பித்த பார்ட்டி தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ராடுக்கார பசங்க, அதாவது இந்த ரூட் மாஃபியா மாதிரி ஃபேக்கான நியூஸஸ் எல்லாம் இல்லாமல் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பண்ணணுக்காக வந்த பார்ட்டி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதுக்கு முன்னாடி ராகவ் சத்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, அவர் நேராக போய் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்த அபிஜித்தும் பிஜேபிக்காரங்க வேலை பேசுவாங்களா, அவரோட சோஷியல் மீடியா பேஜான காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஹேக் பண்ணுவாங்களான்ற கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் எழுதிட்டு இருப்போம். ஸோ பாஜகவை ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க எப்போவுமே ரெண்டு பிளான்ல எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பிளான் ஏ என்னதுன்னா ஜெய் ஸ்ரீராம். ஸோ பிளான் பி என்னன்னா, ஸோ இதெல்லாம் எதிர்த்து ஜெயிக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நாங்கள் மட்டும்தான் ஒரே பார்ட்டி, எங்களை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சோஷியல் மீடியா பார்ட்டி உண்மையாகவே எலெக்ஷனை நின்று பாஜகவை எதிர்த்து ஜெயிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். காக்ரோச் உயிரோட இருக்கா இல்லை அதை நசிக்கிடுவாங்களான்னு.